அது வந்து ஒரு பிஸ்னஸ். அவர் வந்து ஒரு கமர்ஷியல் மேன். நாளைக்கு நீங்களே ஒரு கட்சி ஆரம்பித்து பிரசாந்த் குத்தர் இது 100 கோடி ரூபாய் கொடுக்குறேன், இல்லை என்னால் கொடுக்க முடியல, ஒரு ஸ்பான்சர் இருக்கார், அவர் கொடுக்குறாரு வாங்க அப்படின்னா அவர் வருவார். ஆனால் மக்கள் வந்து பிரசாந்த் கிஷோருடைய வகுத்து கொடுக்குற திட்டத்தினால வாக்களிக்கிறது இல்லை. நலத்திட்டங்கள், நற்பெயர், ஏற்புடையது, இதுக்கு தான் வாக்களிப்பாங்க. இன்னும் நிறைய இல்லை இன்னும் நிறைய இல்லை. அது வந்து ஒரு பார்ட். அது வந்து ஐடி ஒர்க்கு மட்டும் தான் அவங்க பண்ண முடியும். மக்களை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ மக்கள்லாம் தீர்மானிக்கணும். அதுதான். இப்போ ஏன் அப்படின்னா பீகாரில் இவர் போட்டிட்டார், ஏன் வெற்றி பெற முடியல, தோற்று போயிட்டார். அவர் ஸ்ட்ராட்டஜி அவருடைய மாநிலத்தில் அவருக்கே ஒர்க் அவுட் ஆகல. அப்போ எங்கே விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆக போகுது? அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி அவருக்கே ஒர்க் அவுட் ஆகலை, அவருக்கே பயனளிக்கலை. அது அவருடைய விருப்பம், நாம சொல்ல முடியாது. கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, செலவு பண்ண ஆள் இருக்காங்க, அதுக்கு நிறைய பேர் இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க. நான் யாரையும் சொல்ல சார், நீங்கள் ஏன் சார் மென்ஷன் பண்ணுறீங்க? நிறைய பேருன்னு சொல்கிறேன். அதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, பாஜகவின் சித்து விளையாட்டு. இன்னும் என்னென்ன நடக்க போது பாருங்கள்.